நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அயன்ஸ். இதனோட கண்டினியூட்டி பார்க்குறோம். அயன்ஸ்னால் அயனிகள் அப்படின்னா அயன் என்னது? ஒரு ஆட்டம். ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதில் வந்து அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஆனால் இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஏன் அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஈக்குவல். பாசிட்டிவ் 12 இருக்குது புரோட்டான் அப்படின்னா எலக்ட்ரான் 12 இருக்குது. அப்போ சமமாகி போச்சா? எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் இது புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் சமமாகி போச்சு. அப்போ எலக்ட்ரிக்கலி நில். ஆனால் ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சோ இல்லை 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சோ அப்படின்னா இப்போ 12 இருக்கப்பா புரோட்டான், 12 இருக்குது எலக்ட்ரான். அப்போ 2 எலக்ட்ரான் விலகி போயிடுச்சு அப்படின்னு எத்தனை எலக்ட்ரான் ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. அப்போ புரோட்டான் 2 கூட இருக்குல்ல, 12 இருக்குல்ல. அப்போ இது என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன். அப்போ தான் இந்த ஆட்டமான பேர் அயன் ஆக மாறும். இந்த அயன் வந்து கண்டக்டருக்குள்ள மின் கடத்தின்னு இந்த வயரை தான் சொல்கிறான். அதில் இப்போ ஃப்ரீலி எலக்ட்ரான்னு சொல்கிறான்ல, ஃப்ரீலி எலக்ட்ரான்றது அந்த அவுட்டர் மோஸ்ட்டில் உள்ளது தான் ஃப்ரீலி எலக்ட்ரான். அது காப்பரில் 1, சரியா? அது வெளியில் போன உடனே அப்போ ஒரு புரோட்டான் இங்கே அதிகமாகிடுச்சா? அப்போ 29 காப்பருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 10 ஆகி போச்சு. மூணாவது ஆர்பிட்டில் 18, 28 ஆயிடுச்சு. நாலாவது ஆர்பிட்டில் 1. அந்த 1 வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஆகிப்போச்சு? 29ல் 28 ஆயிடுச்சு எலக்ட்ரான். அப்போது புரோட்டான் 29 இருக்குல்ல, ஒரு புரோட்டான் கூட இருக்குது. அப்போ இது அயனாக மாறிடும். ஆட்டமானது பேர் அயன். இந்த அயன் வந்து அந்த கண்டக்டரில் அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருக்காது. 4 திசையிலையும் சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே போகும், இன்னொன்று கீழே வரும். அப்படின்னா சாதாரணமாக எந்த விதமான வோல்டேஜும் கொடுக்கல. வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 3மே ஒன்று தான், ரைட்டா? 3மே அது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் திறனை கொடுக்கும். அது வந்து ஒரு பேட்ரி வந்து என்ன செய்யும்? அந்த வயருக்கு கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த வயருக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அந்த பேட்டரி என்னத்தை செய்யும்? ஒரு திறனை கொடுக்கும்னு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த வயருக்குள்ளே உண்டாக்கின உடனே என்ன செய்யும்? எலக்ட்ரான்கள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போகும். ஆனால் போகும்போது இடையில இது இருக்கு இல்லையா, அயன் இருக்குல்ல, அதனோட அயன் அது வழியில் அது நிற்கும். அப்போ அது மேலே மோதி திரும்பி கீழே வந்து திரும்பி அடுத்த அயன் மேலே மோதி திரும்பி கீழே வந்து இன்னொரு அயன் மேலே மோதி இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் போய் பாசிட்டிவ் டெர்மினல் சேர்ந்துடும். இப்படி மோதி போகிறதுனால தான் எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்மி அப்படிங்கிறான், ரைட்டா? அப்படி போகிற எலக்ட்ரான் போய் அங்கே சேர்ந்த உடனே அதுக்கு பதிலாக இந்த எலக்ட்ரான் என்னத்தை எடுத்துகிட்டு போகும்? சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். எலக்ட்ரானில் சார்ஜ் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்லையா எலக்ட்ரானில்? அப்போ எலக்ட்ரான் போகும்போது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். ஆனால் இதுக்கு பதிலாக பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு பொட்டென்ஷியல், அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் ஓடியாரும். புரியுதா? அதேமாரி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட திசை அப்படி தான் இருக்கும், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு திசையும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதேமாதிரி கன்வென்ஷனல் கரண்ட்டும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஒன்லி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ. அது ஃப்ளோ ஆகும்போது சார்ஜ் எடுத்துகிட்டு போகும், ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. இப்போ எனி மெட்டீரியல், ஏதாவது ஒரு மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் நியூட்ரல் அப்படின்னா எந்த ஒரு நியூட்ரல் ஆட்டம், எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அது எவ்வாறாக செய்யப்பட்டுள்ளது? ஒரு நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல்னால் அதில் எந்த சார்ஜும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். ஏன் சார்ஜ் இல்லை? புரோட்டானும் எலக்ட்ரானும் சேம், அதனால் அதில் நியூட்ரல். ஏன்னா புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. நியூட்ரான் வந்து எந்த சார்ஜும் இல்லை. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அவன் ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அது எனி மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் இஸ் மேடப்னு செய்யப்படுகிறது ஆஃப் நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டம்னு என்னது? எந்த சார்ஜும் இல்லை, ரைட்டா? அப்போது வித் ஈக்குவல் நம்பர், அதான் சொல்லலாம், வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான். ஏன் சார்ஜ் இல்லை அப்படின்னா சமமான எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் அண்டு எலக்ட்ரான்கள் இருப்பதனால எந்த ஒரு ஆட்டமும் அது சார்ஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றான், ரைட்டா? வித் ஈக்குவல் சமமான எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் அந்த அணுவில் இருக்கிறது. இஃப் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஹேவ் த ஆட்டம்ஸ் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட்னால் லாஸ்ட் ஆர்பிட். அது ஒன்று ஃபஸ்ட் ஆர்பிட். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் ஆர்பிட்டே லாஸ்ட்டு தான், லாஸ்ட்டு அது ஒன்று தான். ஏன்னா ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கிறது, ரைட்டா? இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வது KLM என் ஆர்பிட் தான் கடைசி, அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது. அப்போ இஃப் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் லீவ் த ஆட்டம், கடைசி
ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான், அதான் அவுட்டர் மோஸ்ட்டாக வெளியில் உள்ள ஆர்பிட், வெளியில் உள்ள சுற்றில் உள்ள எலக்ட்ரான்கள் லீவ் த ஆட்டம், அந்த ஆட்டத்தை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ தே பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த வெளியில் போன எலக்ட்ரான் எவ்வாறாக மாறுகிறது, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறுகிறது, ரைட்டா. அண்டு ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த ஃப்ரீ எலக்ட்ரானானது பொறுப்பேற்கிறது. எதற்கு ரெஸ்பான்சிபிள்? பொறுப்பேற்கிறது. எதற்கு? ஃபார் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது மின்சாரத்தை எடுத்து செல்வதற்கு பொறுப்பு வகிக்கிறது. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் சார்ஜை கொண்டு போகும். சார்ஜை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கொண்டு வர்றதுனால பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கன்வென்ஷனல் கரண்ட் ஓடும் ஆப்போசிட் போராட்டில். எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு திசைக்கு எதிர்த்தால தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், ரைட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ், கன்வென்ஷனல் கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதேமாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த ஆட்டம்ஸ் ஆஃப்டர் லூசிங் their outermost electron will have more positive charge. நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட்டம் என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஏன் சார்ஜ் ஆனால் புரோட்டான் ஒன்று கூட இருக்கும். ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானை விட ஒன்று கூட இருக்கும். ஒன்று போயிடுச்சுன்னா 2 போயிடுச்சுன்னா 2 கூட இருக்கும். அதான் சொல்கிறேன். த ஆட்டம்ஸ் ஆஃப்டர் லூசிங் their outermost electrons, அப்படின்னா ஆட்டமானது ஆஃப்டர் லூசிங் இழந்த பிறகு எதை? their outermost electron. அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானை இழந்த பிறகு will have more positive charge. அந்த ஆட்டம் வில்ஹேர்னா வைத்திருக்கும். எதை வைத்திருக்கும்? மோர் பாசிட்டிவ் சார்ஜ், அதிகமான பாசிட்டிவ் சார்ஜை வைத்திருக்கும். எதை விட? எலக்ட்ரானை விட. அப்போது அது என்ன சொல்லுவாங்க? பாசிட்டிவ் அயன் சொல்லுவாங்க. அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்டு பாசிட்டிவ் அயன். ஆகவே அந்த ஆட்டத்தை நாம் எவ்வாறாக அழைக்கிறோம்? பாசிட்டிவ் அயனிகள் என்று அழைக்கிறோம் அப்படின்ட்டான். அப்போ தீஸ் அயன்ஸ் வில் நாட் மூவ் ஃப்ரீலி. இந்த அயன்கள் அந்த கண்டக்டரில் இருக்குல்ல, அந்த வயரில், அது எங்கேயுமே மூவ் ஆகாது. அது அந்த இடத்துலையே இருக்கும். ஒன்று மூவ் ஆகிறது ஃப்ரீ எலக்ட்ரான் தான். அது எதை எடுத்துகிட்டு போகும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எதை எடுத்துகிட்டு போகும்? சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். அதற்கு பதிலாக பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கன்வென்ஷனல் கரண்ட் வரும். கன்வென்ஷனல் கரண்ட் சொல்லுவாங்க, சில பேர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா. சரி, அதேமாதிரி நல்லா பார்த்துக்கணும். வோல்டேஜ் எங்கேருந்து வரும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். வோல்டேஜ் என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இவ்வளோ தான் குட் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. த அயன்ஸ் வில் நாட் மூவ் ஃப்ரீலி வித்தின் த மெட்டீரியல் லைக் ஃப்ரீ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரானை மாதிரி, லைக்னா அதை மாதிரி அயன்கள் மூவ் ஆகாது, அங்கேயே இருக்கும். அதனால தான் அது மேலே மோதி போகுது, ரைட்டா, எலக்ட்ரான்கள். ஹென்ஸ் ஆகவே த பாசிட்டிவ் அயன்ஸ் வில் நாட் கிவ் ரேஸ் டு கரண்ட். அதனால் இந்த பாசிட்டிவ் அயன்கள் என்னத்தை கொடுக்காது? கிவ் ரேஸ் டு கரண்ட்டுக்கு உதவி செய்யாது. கிவ் ரேஸ்னால் முன்னேறுவதற்கு. ரேஸ்னா முன்னேறுவதற்கு, கரண்ட்டு முன்னேறுவதற்கு உதவி செய்யாது. வில் நாட் கிவ்னா வழங்காது. எதை? ரேஸ்னால் முன்னேறுவதற்கு. கரண்ட் முன்னேறுவதற்குன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கரண்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி செய்யாதுன்னு அர்த்தம். கரண்ட் அதிகரிப்பதற்கு உதவி செய்யாது. அதாவது ஏன்னா இது மூவே ஆகாது. எது? பாசிட்டிவ் அயான். சரி, நெக்ஸ்ட் இதான் ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி வரும்? பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வரும். ஏன்? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுனால தான் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரைட்டா. அப்போ த வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்ட்டான். அப்போ திஸ் வெலாசிட்டி எந்த வெலாசிட்டி? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன சொல்கிறான்? வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. எலக்ட்ரான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது இல்லையா, அது சார்ஜ், எலக்ட்ரானுக்குள்ள என்ன சார்ஜ் இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. புரோட்டானுக்குள்ள என்ன இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. புரோட்டான் மூவ் ஆகாது, ரைட்டா. எலக்ட்ரான் மட்டும்தான் மூவ் ஆகும், சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். அப்போ என்ன சொல்றது? அதனோட வெலாசிட்டி, அது மூவ் ஆகிற வெலாசிட்டி, திசை வேகம் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறான். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னது? ட்ரிஃப்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரே திசையை நோக்கி நகரும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே லெஃப்டிலேருந்து ரைட்டு நோக்கி நகலும்போது இடையில் அங்கங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அயன்கள் இருக்கும், ரைட்டா. அயன் இருக்கும் இல்லையா, அந்த அயன் மேலே மோதி தான் போகும். மோதினா கூட கீழே வந்து திரும்பி இன்னொரு அயன் மேலே மோதி திரும்பி கீழே வந்து, இல்லை மேலே போய் இன்னொரு 3வது அயன் மேலே மோதி திரும்பி கீழே வந்து, அது வலது சைடாக தான் போயிட்டுருக்கும், பாசிட்டிவ் நோக்கி தான் போயிட்டுருக்கும். நீ பேட்டரி சப்ளை கொடுத்துட்டீன்னா. கொடுக்கலையேன்னு சொன்னால்
வெறும் வயராக தனியாக இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்கள் அங்கேயும் இங்கேயும் மேலேயும் கீழேயே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மூவ் ஆகும். அவ்வளோதான். அப்போ சமமாயிரும். ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே வரும். ஃப்ரீ எலக்ட்ரான்கள் ஒன்று லெஃப்ட்டில் வரும், ஒன்று ரைட்டில் வரும். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் நில், ஈக்குவல் ஆயிரும். ரைட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் போகாது. சரி, அதுதான். இப்போ இது போகுது லெஃப்ட் டு ரைட்டு, மோதி போகுது இல்லை வலது சைடில் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அதை நெகட்டிவ் சார்ஜை. அப்போது அதனோட வெலாசிட்டி வேணும்ல, அதான் சொல்கிறேன். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னது? ஒரு திசையை நோக்கி நகலும், ஒரு திசையை நோக்கி எலக்ட்ரான்கள் நகர்வதைத்தான் ட்ரிஃப்ட் என்று சொல்கிறார்கள். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஒரே திசையை நோக்கி எலக்ட்ரான்கள் மெதுவாக நகருவது தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றான். அப்போ மெதுவாக ஏன் நகருதுன்னு சொல்கிறான்னா, இது மோதி போகுது இல்லையா, நேராக எந்த தடையும் இல்லைன்னு வேகமாக போகுது. ஒரு அயன் மேலே மோதுது, திரும்பி கீழே விழுகுது, திரும்பி இன்னொரு அயன் மேலே மோதுது, திரும்பி கீழே விழுந்து 3வது அயன் மேலே, பிறகு கீழே வந்து 4வது அயன் மேலே, அப்படியே இருக்கிற அயன் மேலெல்லாம் மோதிட்டு கடைசியாக போய் சேர்ந்துருது. ரைட்டா? அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி குறிக்கிறோம்? விடி வெக்டார்னு குறிக்கிறோம். மேலே வெக்டார் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, விடி வெக்டார். ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டான். அப்போ நீ வெலாசிட்டின்னு கொடுத்தாலும் என்னது, அம்புக்குறி போடணும். அப்போ விடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, டி கால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ரைட்டா? அப்போ த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வர்டு பை த எலக்ட்ரான் இன்சைடு த கண்டக்டர். ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு என்னது? ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ்னு என்னது? சராசரி. அதாவது ஆரம்பத்தில் கிளம்பினதுலேருந்து அங்கே போய் சேர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது, எவ்வளோ நேரத்தில் சென்றிருக்கிறது. ரைட்டா? எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது, இந்த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து உள்ள வயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த வயர் வழியாக கூடி போய் பாசிட்டிவ் டெர்மினல் போய் சேரு வரைக்கும் எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது, அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டது டிவைடட் பை, அதை தான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. த வெலாசிட்டி, த ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஒரே திசையை நோக்கி நகழுவது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் ஆவரேஜ் வெலாசிட்டியானது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆனது எவ்வாறு இருக்கிறது? த ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வாறாக இருக்கிறது? த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வர்டு பை த எலக்ட்ரான்ஸ் இன்சைடு த கண்டக்டர். அப்படின்னா கண்டக்டர்னா கடத்தின அந்த அந்த கடத்தி வயருக்குள்ள எலக்ட்ரான்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ எடுக்கிறதோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன்? இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டு, நெகட்டிவ் டு ரைட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு பை டைம், அது ஆவரேஜ் வெலாசிட்டி. இதைத்தான் என்ன சொல்லுகிறார்கள்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுகிறார்கள். இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வர்ட்னு பெறப்படுகிறது. சராசரி வெலாசிட்டி திசை வேகம் பெறப்படுகிறது. எப்படி? பை த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் இன்சைடு த கண்டக்டர். எலக்ட்ரான் மூவ் ஆகுதுல இன்சைட் கண்டக்டருக்குள்ளே, அதை வச்சு தான் பெறப்படுகிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. ரைட்டா? அப்போ அப்பொழுது வென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது எப்போ அது மூவ் ஆகும்? அது எப்போ எலக்ட்ரான் வந்து ஏற்கனவே எந்த விதமான பேட்டரியும் கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த இடத்துலேயே மூவ் ஆகிட்டு இருக்கு, மேலே கீழேயும். ஆனால் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்போ மூவ் ஆகும்? பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா தான் மூவ் ஆகும். அப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த வயருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டானதுனால தான் அது மூவ் ஆகுது, சார்ஜ் எடுத்துகிட்டு போகுது லெஃப்ட் டு ரைட் அப்படின்ற. அதான் சொல்லலாம். எப்போ மூவ் ஆகும்? வென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு an எலக்ட்ரிக் ஃபீல்டு. இட் இஸ் சப்ஜெக்டட்னா அது உட்படுத்தப்பட்டால். அது என்ன? இட் எதை குறிக்கிறது? எலக்ட்ரானை குறிக்கிறது. இட் இஸ் சப்ஜெக்டட்னா உட்படுத்தப்பட்டால். எதற்கு? டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ளே உட்படுத்தப்பட்டால் அது மூவ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிறதுனால அது ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ வரும்? நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். ரைட்டா? அந்த வயருக்குள்ளே. அப்போ த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த சக்ஸசிவ் கொலிஷன் இஸ் கால்டு மீன் ஃப்ரீ டைம் டினோட்டட் பை டவ். அந்த டீ மாதிரி போட்டிருக்கான் இல்லையா? இப்போ பாருங்கள், சக்ஸசிவ் கொலிஷன் இப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்லிட்டான். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு, அது ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறான் பாருங்களேன், டவ்னு ஒன்று கொடுத்துருக்கான். இது என்ன சொல்கிறது? த ஆவரேஜ் டைம். இதுலேயும் ஒரு ஆவரேஜ் டைம் சொல்கிறான். எப்படின்னா ஆவரேஜ் டைம், ஆவரேஜ்னா சராசரி நேரமானது பட்வீன்னா இடையில், சக்ஸசிவ் கொலிஷன், சக்ஸஸ்னா அடுத்தடுத்து மோதல் ஏற்படுகிறது இல்லையா, அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆவரேஜ் டயத்தை இஸ் கால்டு மீன் ஃப்ரீ டைம் என்று சொல்கிறான். மீன் ஃப்ரீ டைம்னா என்னது? மீன்னா இடைப்பட்ட
ஃப்ரீ டைம், இடைப்பட்ட ஃப்ரீ டைம் என்று சொல்லப்படுகிறது. அதை தான் டவ் என்று அந்த டி சிம்பிள் பாருங்கள், இப்படி தான் போடணும். டீ மாதிரி போடக்கூடாது, இது இப்படி தான் போடணும். நீங்கள் இப்படி போடுறதா டவ் அப்படிம்பாங்க. இதை நீங்கள் வந்து டீ மாதிரி இந்த இப்படி போட்டக்கூடாது. இப்படி போட்டேன்னு இது வந்து டவ் கிடையாது. இது சாதாரண டீ ஆகிடும். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான், இப்படி தான் போடணும். இப்படி போட்டு அது மேலே தான் அந்த கோடை போடணும். அதுக்கு 6ஆம் மார்க்கும் போட்டுறக்கூடாது. இப்படி வெறும் கோடை தான் போடணும். இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டு மேலாப்பில் ஒரு கோடை போட்டால் டவ் அப்படின்னா. டவ்னு ஸ்பெல்லிங் என்னது, TAUன்னு அர்த்தம். இதுதான் ஆவரேஜ் டைம் ஃபார் சக்ஸஸிவ் கொலைடும்பாங்க. சக்ஸஸிவ் கொலைடுன்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க சொல்கிறேன். இப்போது இங்கே ஒரு அயன் இருக்குது, இங்கே ஒரு அயன் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து மூவ் ஆகுது. இந்த அயன் மேலே இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். நான் பேட்டரி கொடுத்துட்டேன் சப்ளை வயருக்குள்ளே, ரைட்டா? அப்போது இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியில் வந்துடுச்சு. சப்ளை கொடுத்தோன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிடுச்சு. இது வெளியில் வந்தவுடனே இது மேலே மோதுது, அயன் மேலே மோது அப்படி கீழே விழுகுது. திரும்பி இது மேலே மோதுது, திரும்பி கீழே விழுகுது. அப்போது இது வலசை நோக்கி போகுது. அப்போ இது மேலே மோதி திரும்பி கீழே விழுந்து இது மேலே மோதுறதுக்கு உண்டான நேரம் சக்ஸஸிவ் கொலைட். அப்போ இந்த எலக்ட்ரான் இது மேலே மோதுது, இந்த அயன் மேலே மோதிட்டு கீழே விழுகுது, திரும்பி இது மேலே மோதுது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் மோதுகிற டைம் அதான் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதான் டவ்வுன்னு சொல்கிறான். புரியுதா? டவுன் என்னது, ஒரு அயன் மேலே மோதி கீழே விழுந்து திரும்பி அது மேலே மோதுதில்ல, ரெண்டு அதுக்கடுத்து 3வது மேலேயும் மோதும். அவன் 3 சொல்லலை, 2 தான் சொல்கிறான். 2க்கு இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட நேரம், அதுதான் அதை தான் என்ன சொல்கிறான், மீன் டைம்ன்றான். அதை தான் டினோட்டட் பை டவ் அப்படிங்கிறான். பார்த்துக்கோங்க என்ன பாருங்க. அதாவது த ஆவரேஜ் டைம்னு என்னது, அதாவது ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்ஸஸிவ் கொலைட் இஸ் கால்டு த மீன் ஃப்ரீ டைம் டினோட்டட் பை டவ் அப்படின்ற. ஆவரேஜ்னா சராசரி நேரம். இந்த 2க்கு மோதிருக்கா, அப்போ அது 2க்கு இடைப்பட்ட தூரம் பை டைம், ரைட்டா? 2 அயனுக்கு இடைப்பட்ட தூரம் பை டைம், அதான் ஆவரேஜ் டைம்ன்றான். த ஆவரேஜ் டைம் பட்வீன் இடையில் சக்ஸஸிவ் கொலைட் அடுத்தடுத்து மோது. அடுத்தது 2 இருக்குல்ல, இன்னொன்று அடுத்தடுத்து மோது. அதுக்கு 2 தான் எடுத்திருக்கான். சக்ஸஸிவ் அடுத்தடுத்து மோதல், கொலிஷன் மோதல் இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக, மீன் ஃப்ரீ டைம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இதைத்தான் இந்த மீன் ஃப்ரீ டைமத்தை தான் எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னா டவ் என்று குறிக்கப்படுகிறது. TAU டவ். அந்த சிம்பிளை கரெக்டாக போட்டுக்கணும், ரைட்டா? த ஆக்சிலரேஷன் A இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா. அந்த ஆக்சிலரேஷன் நம்ம என்ன பார்க்கணும், இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே மூவ் ஆகுது. அந்த வயருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம பேட்டரி கொடுத்துட்டோம். பேட்டரியிலேருந்து உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு நான் திரும்பி சொல்கிறேன், வோல்டேஜ்னாலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் 3மே ஒன்று தான். அது என்ன செய்யும், ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு திறனை வழங்கும். அந்த திறனானது அந்த வயருக்கு, அந்த திறனானது எதை வழங்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த வயருக்குள்ளே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ண உடனே நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். எதை தூக்கிட்டு, சார்ஜை தூக்கிட்டு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல எலக்ட்ரான்ட்டை தூக்கிட்டு எதை நோக்கி ஓடும், பாசிட்டிவ் நோக்கி ஓடும். அப்படி ஓடின உடனே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் பேர் தான் கன்வென்ஷனல் கரண்ட், ரைட்டா? அதே மாதிரி வோல்டேஜ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் என்னது, அதுவும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ரைட்டா? சார் நெக்ஸ்ட்டு த ஆக்சிலரேஷன் ஏன்னா முடுக்கம்னா ஆக்சிலரேஷன் என்னது, வெலாசிட்டி பை டைம் ms-2, ரைட்டா? அப்போது திசை வேகம் தான் இதுவும், ஆனால் எந்த நேர்கோட்டில் இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆக்சிலரேஷன் முடுக்கம், அதாவது அப்போ ஆக்சிலரேஷன் திசை வேகம், அதோட மேலே வெக்டார் கொடுத்துருக்கான், ரைட்டா? சும்மா ஏன்னு போடக்கூடாது, மேலே வந்து டைரெக்ஷன் போடணும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவிக்கப்படுகிறது, ஆக்சிலரேஷனை வைத்திருக்கிறது, உண்டாக்குகிறது. பை அன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானால் ஆக்சிலரேஷன் உண்டாக்கப்படுகிறது. இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, எதுக்குள்ளே அந்த வயருக்குள்ளே இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுனால தான் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. இல்லைன்னா அந்த இடத்துலையும் மூவ் ஆகிட்டுருக்கும், பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகாது. எப்போ பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகும், நெகட்டிவ்லேருந்து அதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், பேட்டரியிலேருந்து தான் கிடைக்கும், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் என்ன சொல்கிறான், த
ஆக்சிலரேஷன் ஏ என்பது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கப்படுகிறது எப்படி பை த எலக்ட்ரானால் எங்கே எந்த இடத்துல இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குது அந்த வயருக்குள்ளே இருக்குது அது யார் கொடுத்தது யார் உண்டாக்குனது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எங்கேருந்து வந்தது பேட்டரியிலேருந்து வந்தது அப்போ இஸ் இதை வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ரைட்டா அதுவும் வெக்டார் தான் இஸ் கிவன் பை அது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஃபார்முலா அப்போது ஏ வெக்டார் ஆக்சிலரேஷன் ஏ வெக்டார் சீக்வல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் என்ன சொல்லியிருக்கா இப்போ நியூட்டன் செகண்டில் என்ன சொல்லுது எஃப் சீக்வல் டு எம்ஏ தானே சாதாரணமாக நியூட்டன் செகண்ட் விதி என்ன சொல்லுது ஃபோர்ஸ் சீக்வல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்போ ஏ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஏ ரைட் சைடில் வச்சுக்கிட்டேன்னா ஃபோர்ஸ் பை மாஸு வந்துடுச்சா அதான் சொல்கிறேன் ஏ வெக்டார் சீக்வல் டு ஃபோர்ஸ் மேலே எஃப் பை மாஸு அந்த எஃபோட வெளியே எவ்வளவு இங்கே வர சின்ஸ் எஃப் சீக்வல் டு மைனஸ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் ரைட்டா சார்ஜ் என்னது 1.6 × 10⁻⁻19 கூலும் தானே சார்ஜ் எலக்ட்ரானோடது அந்த சார்ஜ் மைனஸ் என்னது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த வயரில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இப்போது ஏ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் தானே அப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக இந்த வெளியே போட்டுருணும் இந்த வெளியே -E/E ரைட்டா மைனஸ் என்னது எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 தானே எலக்ட்ரான் சார்ஜ் 1.6 × 10⁻⁻19 தானே 19 கூலும் அப்போ அந்த அதோட வேல்யூ சார்ஜ் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அதானே எடுத்துகிட்டு போகுது லெஃப்ட் டு ரைட்டு அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த வயரில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டா அப்போது நெக்ஸ்ட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி இஸ் கிவன் பை அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அது வெலாசிட்டினாலே உனக்கு டைரக்ஷன் மேலே போட்டுருணும் ரைட்டா சீக்வல் டு ஆக்சிலரேஷன் இன்ட்டு டவ் ஆக்சிலரேஷன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம எப்படி குறிக்கிறோம் ஆக்சிலரேஷன் இன்ட்டு டவ்னா அந்த ரெண்டு அணுக்களுக்கு நடுவில் உள்ள தூரம் உள்ள நேரம் இடைப்பட்ட தூரம் அது மோதில் எலக்ட்ரான் ஒரு அணு மேலே மோதி கீழே விழுந்து திரும்பி இன்னொரு அணு மேலே மோதி எதை நோக்கி போகுது பாசிட்டிவ் நோக்கி போகுது அப்போ தான் சார்ஜ் எடுத்துகிட்டு போகுது நெகட்டிவ் சார்ஜை அதை எடுத்துகிட்டு போகிறதுனால தான் வலது சைட்லேருந்து கரண்ட் பாஸ் ஆகுது ரைட்டா அப்போது ஆக்சிலரேஷன் டவ் இப்போ ஏக்கு பதிலாக மேலே இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மேலே சீக்வல் டு என்ன கொடுத்துருக்கான் -E எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் பை மாஸ் ரைட்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பை எம் அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் எடுத்துட்டான் இந்த டவத்துக்கு உள்ளே கொண்டு போயிட்டான் அவ்வளோதான் ரைட்டா அப்போ என்னதான் டவ் பை எம் அந்த மொத்தம் இந்த டவ் பை எம்முக்கு என்ன சொல்கிறான்னா -μன்னு சொல்கிறான் ரைட்டா மொத்தமாக ஒரே வார்த்தையில் -μ மொபைலிட்டின்னு அர்த்தம் -μ இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அந்த டவ் பை எம் இதெல்லாம் சேர்த்து என்னது -μ ரைட்டா -μ அதாவது -E டவ் பை எம் இதெல்லாம் -μன்றான் மியூன்னு என்னது மொபைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் மியூன்னு என்னது மொபைலிட்டி நகருதல் அந்த வயருக்குள் நகருது இல்லை அது நகர்றதை குறிக்கிறது தான் -μன்னு சொல்கிறான் சரி ரைட் ஹியர் இங்கே மியூ சீக்வல் டு அது அங்கே என்ன சொன்னால் மியூ சீக்வல் டு -E டவ் பை எம் தானே அப்போ இங்கே அந்த மைனஸ் எடுத்துட்டான் மியூ சீக்வல் டு E டவ் பை எம் எவ்வாறாக இருக்கிறது எப்படியே அதோட அது என்னன்னு தெரியணும் இல்லையா மியூன்னு என்னென்னு தெரியணும் இல்லையா அதை தான் சொல்கிறான் மியூ சீக்வல் டு E டவ் பை எம் என்பது மொபைலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் மொபைலிட்டின்னு நகர்வு எலக்ட்ரானோட நகர்வு லெஃப்ட் டு ரைட் நகர்றது இல்லையா சார்ஜ் எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்கிறோம் நகர்வுன்றான் அண்டு இட் இஸ் டிஃபைன்டு இது விவரிக்கப்படுகிறது ஆஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் யூனிட் ஃபீல்டு அப்போ இது எவ்வாறாக விவரிக்கப்படுகிறது ஒன்று தான் ஆஸ் எப்படி மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஒன்லி அளவு மட்டும் திசை கிடையாது அளவு பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு அலகு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளவு அளவு என்ன இருக்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்குது என்பது தான் மியூ குறிக்கிறது அப்படின்றான் அப்போ இங்கே வர மியூ ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் என்ன சொன்னால் பெர்னு டிவைடட் பைன்னு தான் பெர் ஒரு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை நான் பாருங்கள் மேக்னிடியூட் போட்டால் நான் விடி வெக்டார் அப்படி போட்டால் வெலாசிட்டி டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் இருக்குது ஆனால் மாடுலஸ் ஆஃப்
விடி வெக்டார்னு போட்டால் ஒன்லி மேக்னிடியூட் தான். இப்போ மாடுலஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்னது அதில் மேக்னிடியூட் மட்டும் தான் குறிக்கும். எதோட டிப்ட் வெலாசிட்டி மேக்னிடியூட் ரைட்டா. அதேமாதிரி வெறும் விடி மேலே அம்புக்குறி போட்டேன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரைட்டா. அதேமாதிரி பேர் அவன் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், த மேக்னிடியூட் ஆஃப் த டிப்ட் வெலாசிட்டி பை அதை பெர்ன்னு போட்டான். பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றான். அப்போ பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, அந்த ஏ மேலே வெக்டார் மாதிரி போட்டு மேக்னிடியூட் மாடுலஸ்ன்னு போட்டிங்கன்னா மேக்னிடியூட்னு அர்த்தம். அப்போ இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொபைலிட்டி, எஸ்ஐ யூனிட் மொபைலிட்டியோட என்னது எம் ஸ்கொயர் பை வி வோல்டேஜ் எஸ் ரைட்டா. இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட். அப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் இருக்காப்பா. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், த டிபிக்கல் ரைட்டா, த டிபிக்கல் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ வயர் இஸ் 10⁻⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றான். S-1னா பெர் செகண்ட். அது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது. அந்த டிபிக்கல்னு என்னது, வழக்கமான, ஏன்னு சொல்கிறேன் டிபிக்கல் அப்படின்னா வழக்கமான டிப்ட் வெலாசிட்டினா திசை வேகம், ஒரே திசையில் போகுதில் எலக்ட்ரான் வெலாசிட்டி திசை வேகம் மானது ஆஃப் எலக்ட்ரானோட திசை வேகம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு அர்த்தம். திசை வேகமானது ஒரு வயரில் இன்னிய வயர் என்னது 10⁻1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 10⁻⁵ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் போகுது. 10⁻⁴ ரைட்டா. -4 தூரம் செல்லுகிறது ஒரு செகண்டுக்கு அப்படின்றான் ரைட்டா. அப்போ இஃப் அன் எலக்ட்ரான் டிப்ஸ் வித் தி ஸ்பீட், இந்த ஸ்பீடில் போச்சுன்னு சொன்னால், இஃப் ஒருவேளை த எலக்ட்ரான் டிப்ஸ்னா இது ரொம்ப கம்மியான ஸ்பீடு ரைட்டா, டிப்ஸ் வித் தி ஸ்பீட், இந்த ஸ்பீடில் போச்சுன்னு சொன்னால், தென் த எலக்ட்ரான் லீவிங் த பேட்ரி வில் டேக், அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து பேட்டரியிலேருந்து செல்லும்போது தென் அதனால் இந்த வேகத்தில் போச்சுன்னா என்ன வேகம், ஒரு செகண்டுக்கு 10⁻⁴ தான். -4 ரொம்ப கம்மியான வேகம். இப்படி போச்சுன்னா நீ பல்பை போட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் எரியும் பல்பே. இப்போ ஒரு பல்பு போட்டேன்னா அது போட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பல்பை எரிய ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகுது, ஏன்னா அது மோதி போகிறதுனால. அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்குறான். இஃப் அன் எலக்ட்ரான் டிப்ஸ் வித் தி ஸ்பீட், இந்த ஸ்பீடில் வந்து திசையில் ஒரே திசையில் சென்றால், டிப்ட்னா ஒரு திசையில் போகிறது ரைட்டா, சென்றால், தென் த எலக்ட்ரான் லீவிங் த பேட்ரி வில் டேக் hours to reach the light bulb அப்படின்றான். தென் பிறகு த எலக்ட்ரான் வந்து லீவிங் தி பேட்டரியிலேருந்து தான் வெளியில் போகுது, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வில் டேக் ஹவர்ஸ், ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் எடுக்கும். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறதுக்கு மணிக்கணக்கில் எடுக்கும். இந்த மாதிரி மோதி போச்சுன்னு சொன்னால், அயான் மேலே மோதி போச்சுன்னா மணிக்கணக்கில் எடுக்கும். அப்போ பல்ப் எரியறதுக்கு லேட் ஆகும்ன்றா சொல்லாமல் சொல்கிறான். தென் த எலக்ட்ரான் லீவிங் தி பேட்ரி, லீவிங்னா பேட்ரி விட்டு எலக்ட்ரான் வெளியில் செல்லும்போது, எங்கேருந்து செல்லுது, மைனஸ் டெர்மினல்லேருந்து செல்லுது ரைட்டா. நீ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னா செல்லும்போது வில் டேக்னா அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கொள்கிறது. ஹவர்ஸ்னால் மணிக்கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. எங்கே இந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகிறதுக்கு, டு ரீச் த லைட் பல்ப். அது நடுவில் வந்து நீ ஒரு வயரில் பல்பை வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பல்பை போய் சென்றடைவதற்கு மணிக்கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அப்போ அந்த பல்ப் எரியறதுக்கு சுவிட்ச் போட்டு 1 மணி நேரங்கள் தெரியும் ரைட்டா. தென் பிறகு ஹவு எலக்ட்ரிக் பல்ப் க்ளோ as soon as we switch on the battery, நம்மளால் அந்த பிறகு எப்படி, தென் ஹவு எவ்வாறாக எலக்ட்ரிக் பல்பானது க்ளோ எரியும் as soon as உடனடியாக, as soon as we switch on the battery, நம்ம சுவிட்சை போட்டோம், நாம் சுவிட்சை ஆன் செய்த உடனே, சுவிட்சை ஆன் பண்ண உடனே, பேட்டரியோட சுவிட்சை ஆன் பண்ண உடனே எப்படி பல்பு வேகமாக எரியும், இப்படி மணிக்கணக்கில் எடுத்து மோதி போச்சுன்னா அப்படிங்கிறான். அவன் கேள்வி கேட்குறான். when battery is switched on, the electron begin to move away from the negative terminal. பேட்டரி நம்ம ஆன் பண்ண உடனே அப்படி என்ன அர்த்தம், பேட்டரியிலேருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அந்த வயரில். அந்த வயருக்குள்ளே கொடுத்த உடனே என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன செய்கிறது, எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்கிறது, நெகட்டிவ் டெர்மினலில் உள்ள பேட்டரியில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்துக்கொண்டு சார்ஜை எடுத்துக்கொண்டு அந்த எலக்ட்ரான் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும், நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் போகிறது. அப்போ பாசிட்டிவ்லேருந்து என்னவும் கன்வென்ஷனல் கரண்ட் நெகட்டிவ்க்கு வருகிறது. அதே சமயத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ரைட்டா. when battery is switched on, the electrons, பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ் பிகின் ஆரம்பிக்கிறது டு மூவ் அவே ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல். டு மூவ் அவேன்னு வெளியேற ஆரம்பிக்கிறது.
எங்கே இந்த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஆரம்பிக்குது. நெகட்டிவ் டெர்மினல் எங்கே இருக்குது? 2 டெர்மினல் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன் பேட்டரி. பேட்டரியில் உள்ள நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கிறது. அண்ட் திஸ் எலக்ட்ரான் எக்ஸட் ஃபோர்ஸ் ஆன் த நியர்பை எலக்ட்ரான்ஸ். அதுக்கு பதிலாக இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த எலக்ட்ரான் வெளியேறின உடனே அந்த எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்கிறோம்? முதல்ல இந்த நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு இந்த எலக்ட்ரான் போகுதுன்னு சொல்கிறோம். சரியா? முதல்ல அதானே படித்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்களேன். இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் டெர்மினல் வெளியேறின உடனே அது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகிறதுக்கு முந்தியமும் அதுக்கு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானை தள்ளி விடுது. அந்த பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான் அதுக்கு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானை தள்ளி விடுது. அந்த 3வது எலக்ட்ரான் அதை தள்ளி விட்டு 4வது எலக்ட்ரான் அப்படி தள்ளி விட்டு ஒன்று தள்ளி விட்டு கடைசியில் உள்ள எலக்ட்ரான் இருக்குல்ல, பாசிட்டிவ் டெர்மினலுக்குள்ளே உள்ள எலக்ட்ரான் அது பாசிட்டிவ் டெர்மினலுக்குள்ளே உள்ளே போயிடுது. எப்படி தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இருக்குது ஒரு பைப்பில். சரியா? ஒரு தண்ணி இருக்குது ஒரு பைப்பில். பைப்பில் தண்ணி இருக்குன்னா இன்னைக்கு குழாயில் லெஃப்ட் சைட்லேருந்து அழுத்தம் கொடுத்தேன்னா அந்த அழுத்தம் கொடுக்கும்போது இந்த தண்ணி இப்போ உதாரணம் நான் படம் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஒரு பைப்பு. இதெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு. இது வெளியில் வர்றது இடம். இது நான் மூடியிருக்கேன். இதையும் மூடியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு கூட நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். இந்த சைடு கூட ப்ரெஷர் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள தண்ணி போய் இங்கே ஒழுகுமா, இல்லை இதுவரையும் நான் ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள தண்ணி வெளியில் வருமா? இந்த இடத்துல தண்ணி தான் வெளியில் வரும். இல்லை இந்த தண்ணி போய் இதை தாண்டி போய் இங்கிட்டு வருமா? வராது இல்லையா? அதை மாதிரி எலக்ட்ரான்கள் இப்படி இருக்கிறது, ஒன்றா இருக்கிறது. ரைட்டா? இது வயரு, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ இது பேட்டரியில் நான் சப்ளை கொடுக்கும்போது இந்த இதில் முதல்ல என்ன சொன்னால் இது இப்படியே ஓடி போய் கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி இது ஒன்றோட மோதும். ஆட்டம் கூட மோதி போய் அதை அயன் கூட மோதி போகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் பல்ப் எரியது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன சொல்கிறான்னா இப்போ கொடுத்த உடனே இந்த நெகட்டிவ் டெர்மினல் இந்த ஆட்டம் என்ன செய்யணும்னா இதை தள்ளி விடும். இது வரைக்கும் தான் வரும். இந்த ஆட்டத்தை தள்ளி விட்டுரும் இந்த சைடில், வலது சைடில். அப்போ இது என்ன பண்ணும்? இதை தள்ளி விடும். அப்போ இதை தள்ளி விடும். அப்படி அதுக்கடுத்து இங்கிட்டு ஒன்று இருக்குது, இதை தள்ளி விடும். அப்போ கடைசியில் உள்ளது இங்கே இருக்கு இல்லையா, இது அந்த கடைசியில் உள்ள தள்ளி விடும். பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அது வந்துடும். இதுக்கு நேரம் கம்மியாக தான் எடுக்கும், செகண்டு. இப்படி லைட் வேகத்தில் போயிடும். அதனால் இப்படி தான் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றான். ரைட்டா? when battery is switched on, the electrons begins to move away from the negative terminal of the battery, and this electron, இந்த எலக்ட்ரான், அந்த முதல் எலக்ட்ரான் பேட்டரி நெகட்டிவ் டெர்மினலில் உள்ளது, exerts force. எக்ஸட்ஸ்னால் விளைவிக்கிறது, ஒரு விசையை விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது. எக்ஸட்ஸ்னால் உண்டாக்குகிறது, விளைவிக்கிறது. எதை? ஃபோர்ஸ், ஒரு விசையை இது மேலே ஆன் த நியர்பை எலக்ட்ரான்ஸ். அந்த நெகட்டிவ் டெர்மினலுக்கு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான் மேலே ஒரு விசையை உருவாக்குகிறது. அது என்ன செய்யும்? இது தள்ளி. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வரிசையாக நிற்கிறீங்க, 1லேருந்து 50 ஸ்டூடெண்ட் வரிசை ஒரு லைனில் நில்லுன்றீங்க. அப்போது அந்த 50வது ஸ்டூடெண்ட் 49வது ஸ்டூடெண்ட்டை தள்ளி விட்ட உடனே 49வது ஸ்டூடெண்ட் 48வது ஸ்டூடெண்ட்டை தள்ளி விடும். அப்போ 48வது ஸ்டூடெண்ட் 47 தள்ளி விடும். அப்படியே ஒன்றா தள்ளி விட்ட உடனே நாங்கள் 50வது ஸ்டூடெண்ட் 49வது ஸ்டூடெண்ட்டை தள்ளி விட்ட உடனே இங்கே 1வது ஸ்டூடெண்ட் கீழே விழுந்துடும். அப்போலாம் ஒன்றா தள்ளி கடைசியில் இந்த 1வது ஸ்டூடெண்ட் கீழே விழுந்துடும். இந்த பாலிசி தான் இது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸட் ஃபோர்ஸ் ஆன் த நியர்பை எலக்ட்ரான்ஸ். அப்புறம் திஸ் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எ ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மாதிரி செயல்முறையானது கிரியேட்ஸ் உண்டாக்குகிறது. எதை? ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். அது ஆக்சுவலி ப்ரொபகேட்டிங்னு பரவல்னு அர்த்தம், பரவுதல். இன்ஃப்ளூயன்ஸுன்னு செல்வாக்கு, ஒரு மனுஷனோட செல்வாக்கு பரப்புதல்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஃபிசிக்ஸில் பரவல் விளைவுன்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்ஸுன்னு விளைவு. இது ஒரு கொள்கை மாதிரி. ரைட்டா? அப்போ இந்த ப்ரொபகேட் என்னது? பரவல், அதாவது பரவுறது. பரவல் இன்ஃப்ளூயன்ஸுன்னு செல்வாக்குன்னு அர்த்தம். ஆனால் உண்மையான மீனிங். ஆனால் இந்த இடத்துல பரவல் விளைவு, ஒரு விதி மாதிரி. ரைட்டா? அப்போ அந்த ப்ராசஸ், இந்த செயல்முறையானது கிரியேட்ஸ்னு உண்டாக்குகிறது. எதை? ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த செயல்முறை எதை உண்டாக்க? பரவல் விளைவை உண்டாக்குகிறது. அதை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள that travel throughout the wire at a speed. அதனால் அது எந்த that என்னது? பரவல்னு என்னது? பரவுறதுன்னு என்னது? இப்போ சென்ட்டு அடிச்சிருக்கா, அது பரவுது அப்படின்னா
வேகமாக வருதில்ல, அது மாதிரி எலக்ட்ரான் ஓடுவதை தான் பரவல்னு சொல்கிறான். போதுமா, எலக்ட்ரான் ஓடுதில்ல அதுதான் பரவல்னு சொல்கிறான். தட் ட்ராவல்னால் பயணம் செய்கிறது த்ரூ த வயர் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ இப்படி தள்ளி விடுறதுனால அதனோட ட்ராவல் டைம் எவ்வளோ இருக்குது, வெளிச்சம் லைட் மாதிரி வேகமாக ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே உனக்கு பல்ப் எரியும். இன் அதர் வேர்ட்ஸ், மற்ற வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், இன் அதர் வேர்ட்ஸ் த எனர்ஜி இஸ் transported from the battery to the light bulb at the speed of light through the propagating influence. அப்படின்னா இது போகிறதுனால எனர்ஜி ஆற்றல், பேட்டரியில் உள்ள ஆற்றல் தானே பல்புக்கு போகும். த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட்னா எடுத்து செல்லப்படுகிறது. எங்கேருந்து, பேட்டரியிலிருந்து, ஃப்ரம் த பேட்டரி டு த லைட் பல்ப். நடுவில் பல்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பல்புக்கு ஆற்றலானது பேட்டரியிலிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. எந்த வேகத்தில், அட் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளி வேகத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. எதில், த்ரூ ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். என்னது, பரவல் விளைவு. எப்படி ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஏன் போட்டிருக்கான்? அப்போ அந்த வயர் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்குது. வயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கனால தான் இந்த இதெல்லாம் நடக்குது, ரைட்டா? அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்னால் பரவல். அதனால தான் சொல்லியிருக்கான். துரு ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் துரு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எடுத்து செல்லப்படுகிறது. அதான் ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸும் போட்டான். டியூ டு திஸ் ரீசன், இதன் காரணமாக த லைட் பல்ப் க்ளோஸ் அஸ் சூன் அஸ் த பேட்டரி சுவிட்ச் ஆன். அதனால தான் அந்த பல்பானது, அந்த வயரில் கனெக்ட் பண்ணப்பட்ட பல்பானது உடனடியாக எரிகிறது. அஸ் சூன் அஸ் அப்படின்னா உடனடியாக. த பேட்டரி சுவிட்ச் ஆன், பேட்டரியில் உள்ள சுவிட்சை நீ ஆன் பண்ண உடனே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துடுது, ரைட்டா? வந்த உடனே இது ஆன் ஆக ஆரம்பித்து விடுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரைட்டா? இஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் மேக்னிடியூட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வயரில் உண்டாக்குது. நம்ம பேட்டரி கனெக்ஷன் பண்ணிட்டோம். அப்போ எதில் அந்த வயருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்குது. அப்போ மேக்னிடியூட் எவ்வளோ, 570 நியூட்டன் பெர் கூலும். C-1 பெர் கூலும். ஒரு கூலுமுக்கு 570 நியூட்டன் மேக்னிடியூட் உண்டாக்குகிறது, ரைட்டா? அளவு இஸ் அப்ளைட் டு த காப்பர் வயர். இது செலுத்தப்படுகிறது ஒரு காப்பர் வயரில். எனது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு 570 நியூட்டன் பெர் கூலும் செலுத்தப்படுகிறது. ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான். அப்படின்னா ஃபைண்டை கண்டுபிடி, த ஆக்சிலரேஷன் முடுக்கத்தை கண்டுபிடி. எலக்ட்ரான் எவ்வளோ முடுக்கத்தில் உள்ளது அப்படின்றது கண்டுபிடி அப்படின்னா ஃபைன்னா கண்டுபிடி. த ஆக்சிலரேஷன் முடுக்கம்னா இது வேகம், திசை வேகம், அதாவது வெலாசிட்டி பை டைம். இது ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். அது ms-2, ரைட்டா? அதாவது எப்படி ஆக்சிலரேஷன்றது நல்லா பார்த்துக்கோங்க, வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டி என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான். ஆக்சிலரேஷன்றது முடுக்கம் அனுபவிக்கப்படுகிறது பை எலக்ட்ரான். அப்போ மீனிங் என்னது, அதுக்கு பேர் எலக்ட்ரான்கள் எவ்வளவு ஆக்சிலரேஷனுக்கு உட்படுத்தப்படுகின்றன இந்த மாதிரி ஒரு மேக்னிடியூட் இருந்தால் அப்படின்னு கேட்குறான். ஃபார்முலா என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லா என்ன சொல்லுது, அதாவது என்ன நியூட்டன் செகண்ட் லா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். சரியா? அப்போ நம்ம இங்கே ஃபோர்ஸ் என்ன படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்டா? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான், அதாவது ஈக்குவல் டு 570 நியூட்டன் பெர் கூலும்னு கொடுத்துட்டான். அப்போ சுமாலின்னு என்னது, எலக்ட்ரான் சார்ஜ்னு சொல்லியிருக்கேன் நான், ஞாபகம் இருக்கா? சுமாலி எலக்ட்ரானோட காமன் சார்ஜ், அது பொதுவானது. அது 1.6 இன்ட்டு இதை கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ, எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 × 10⁻⁻19 கூலும், ரைட்டா? எலக்ட்ரானோட மாஸ், இது என்ன மாஸ், என்னது எலக்ட்ரானோட மாஸ். ஏன்னா எலக்ட்ரானை பற்றி தான் சொல்கிறான். எலக்ட்ரான் எவ்வளவோ ஆக்சிலரேஷனுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படின்னா எலக்ட்ரானோட சார்ஜும் வேணும், மாஸும் வேணும். மாஸ் என்னது 9.11 × 10⁻31 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்கான், ரைட்டா? அண்டு கிலோகிராமில் எடுத்திருக்கான். அண்டு ஆக்சிலரேஷனை கண்டுபிடின்றான். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் லா, நியூட்டன் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு என்னது, -ன்னு வரும், ரைட்டா? -ன்னு என்னது, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்டா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது. அந்த கேபிட்டல் ஈன்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏற்கனவே கொடுத்துருக்கான். கேபிட்டல் 570 நியூட்டன் பெர் கூலும்னு கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போது நம்ம ஃபார்முலா என்ன சொன்னாங்க, -ன்னு ஏன் போட்டோம், எலக்ட்ரான் ஏற்கனவே மைனஸ் தான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஆனால் இங்கே போடலை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஈன்றது
எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மாஸ். அப்போ இந்த இதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சுமாலி என்னது 1.6 × 10⁻−19, அது வந்து என்னது எலக்ட்ரிக் சார்ஜ். கேபிட்டல் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு 570 கொடுத்துட்டியா, டிவைடட் பை மாஸ். இதெல்லாம் பார்த்துக்கணும், கிலோகிராமா கிராமாலாம் பார்த்துக்கணும். அவன் கிலோகிராமில் கொடுத்துருக்கேன், அந்த மாஸ் வந்து கிலோகிராமில் எடுத்துக்கிட்டான், ரைட்டா? அதனால் நீங்கள் பார்த்து தான் போடணும். 9.11 × 10⁻31. இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1.001 × 10⁻14 m/s² வரும். என் ஆக்சிலரேஷன் இல்லையா, அதனால் m/s², ரைட்டா? இதுதான் கணக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு மிஸ்கன்செப்ஷன். தவறுதலான புரிதல்னு அர்த்தம். மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா, மிஸ்கன்செப்ஷன் தவறுதலான புரிதல். ஒரு மனுஷனுக்கு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இப்போது நீ ஏதாவது தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு, இது தவறுதலான புரிதல்னு சொல்கிறாங்களே. அப்போ மிஸ்கன்செப்ஷன், இது ஒரு தவறுதலான புரிதல் அப்படின்றான். என்ன தவறுதலான புரிதல் அப்படின்னா, தெர் இஸ் எ காமன் மிஸ்கன்செப்ஷன் தட் எ பேட்ரி இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ தெர் இஸ் அப்படின்னா அங்கே இருக்கிறது, இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? காமன், பொதுவான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது மக்கள் மத்தியில். தெர் இஸ்னால் அங்கே இருக்கிறது. என்னது? பொதுவான மிஸ்கன்செப்ஷன், பொதுவான அதாவது தவறான புரிதல். மிஸ்கன்செப்ஷன் தவறான புரிதல் பொதுவாகவே இருக்கிறது, ரைட்டா? தவறான புரிதல். அப்போ எல்லாத்திட்டையும் ஒரு தவறான ஒரு செயல் இருக்கிறது இந்த கரண்ட்டை பற்றி. அதை தான் சொல்ல வர்றான். தேட் என்னவென்றால், பேட்ரி இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றான். பேட்ரி தான் எலக்ட்ரானோட மூலம் என்று சொல்லுவது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறான். மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு தவறுதலான புரிதல் அப்படின்றான். என்ன தவறுதலான புரிதல் அப்படின்னு சொல்ல வர்றான் பாருங்கள். தேட் என்னவென்றால், த பேட்ரி வந்து பேட்ரி தான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான்களை பேட்ரி தான் உண்டாக்குகிறது என்பதை என்று சொல்லுவது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறான். பேட்டரியா உண்டாக்குது? இல்லையே, வயருக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, ஆட்டம் இருக்குது, அதுதானே எலக்ட்ரான்களை, பெரிய எலக்ட்ரான்களை உண்டாக்குகிறது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டரி தான் எலக்ட்ரான்களை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறது ஒரு தவறான கருத்து நிலவுகிறது அப்படின்றான். அப்போது இட் இஸ் நாட் ட்ரூ, இது உண்மை இல்லை, ரைட்டா? இது இந்த மாதிரி பேட்டரி தான் எலக்ட்ரான்களை உண்டாக்குகிறதுன்னு சொல்லுவது உண்மை இல்லை. இது ஒரு பொதுவாக மக்கள் இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். ஏன்னா வயர்லேயும் ஏற்கனவே காப்பர் வயருக்குள்ளே சாதாரணமாக கோடிக்கணக்கான காப்பர் ஆட்டங்கள் இருக்கிறது. அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிக் சார்ஜை எடுத்துகிட்டு போகும், ரைட்டா? நீ எப்போ எடுத்துகிட்டு போகும்? பேட்டரியிலேருந்து நீ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது எடுத்துகிட்டு போகும். அதுக்காக பேட்டரியில் இருந்தால் எலக்ட்ரான் வருது? அது கிடையாது. அதுதான் சொல்கிறான், தவறுதலான புரிதல் இருக்கின்றான். அப்போ வென் ஏ பேட்டரி இஸ் கனெக்டட் அக்ராஸ் த கிவன் வயர் அப்படின்றான். ஒரு வயருக்கு குறுக்கால்னு எடுத்து வயரோட 2 எண்ட்லேயும் நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணினால் அப்படின்றான். வென்னா அப்போது பேட்டரி இஸ் கனெக்டட்னா அதாவது கனெக்ஷன் கொடுக்கும்போது, இணைக்கும்போது, எங்கே? அக்ராஸ் த கிவன் வயர், அதாவது குறுக்கால 2 சைடு இணைக்கும் போது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவில் இணைக்கும் போது, எலக்ட்ரான் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் ரிசல்ட்டிங் த கரண்ட் அப்படின்றான். அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் இணைச்சிட்டு எலக்ட்ரான் ஆனது என்னது? எலக்ட்ரான் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்னா என்னது? அந்த மூடப்பட்டது. ஏன்னா நெகட்டிவ் டெர்மினலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் வயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட், மூடப்பட்ட சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஓப்பன் கிடையாதுல்ல, ஒரு வயர் தனியாக இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட். அப்போது இந்த வயர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது க்ளோஸ்டு சர்க்கியூட்னு சொல்லி அர்த்தம், ரைட்டா? அப்போ அதை என்ன சொல்கிறேன் பாருங்கள். வென் ஏ பேட்ரி இஸ் கனெக்டட், ஒரு பேட்ரி வந்து கனெக்ட் செய்யப்பட்டால், இணைக்கப்பட்டால், அக்ராஸ் த கிவன் வயர், த எலக்ட்ரான் இன் த க்ளோஸ்டு சர்க்கியூட் ரிசல்ட்டிங் த கரண்ட். அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் உள்ள எலக்ட்ரானானது எதை வழங்குகிறது? கரண்ட்டை வழங்குகிறது. அப்படின்னு மீனிங் என்னது? எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு சார்ஜ் எடுத்துகிட்டு போகுது. அதன் காரணமாக பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கன்வென்ஷனல் கரண்ட் வருகிறது. அதுதான் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி பேட்ரி கொடுக்குறதுனால தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனதுனால தான் கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரானே ஃப்ளோ ஆகலைன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோவே ஆகாது, ரைட்டா? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் என்ன? பேட்டரியில் உள்ள அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த கொடுக்குறதுனால அது எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குது. அதனால தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, ரைட்டா? அதை தான் சொல்கிறான். சிம்பிளாக சொல்லிட்டான், எலக்ட்ரான் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் தான் கரண்ட்டை உண்டாக்குகிறது அப்படின்ட்டான். ரிசல்ட்டிங்
கரண்ட்டுன்றான். அப்போ பேட்ரி செட்ஸ், பேட்ரியானது செட்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டான். பேட்ரியானது செட்ஸ்னால் அமைக்கிறது, எதை செட்ஸ்னால் உண்டாக்குகிறதுன்னு அர்த்தம். பேட்ரி செட்ஸ்னால் உண்டாக்குகிறது. த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஒரு ஆற்றல். நான் தான் சொல்கிறேன், பொட்டன்ஷியல் என்னது? திறன், ஒரு ஆற்றலை வழங்குகிறது. எதுக்கு? அந்த ஆற்றல் காரணமாகத்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகிறது வயரில், ரைட்டா? அப்போ அந்த பேட்ரி செட்ஸ்னால் வழங்குகிறது. எதை? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அந்த வயருக்கு வழங்குகிறது. அதன் காரணமாக, டியூ டு விச் அதன் காரணமாக தீஸ் எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்கள், அந்த வயரில் உள்ள எலக்ட்ரான்கள், இந்த கண்டக்டிங் வயர்னால் அதான் சொல்கிறோம்ல, அந்த கடத்தும் வயரில் உள்ள எலக்ட்ரான்கள் ஃப்ளோனால் ஓடுகிறது. இன் பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓடுகிறது. குறிப்பிட்ட திசை என்னது? பாசிட்டிவை நோக்கி ஓடுகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ த ரிசல்ட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் பல்ப். அப்போ மொத்தமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கேருந்து வருது? பேட்டரியிலேருந்து வருது, ரைட்டா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டுனா அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பல்ப் யூஸ் செய்கிறது. அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபேனும் யூஸ் செய்கிறது அப்படின்றான். சிமிலர்லி இவ்வாறாக எலக்ட்ரிசிட்டி போர்டு இஸ் சப்ளையிங் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு அவர் ஹோம். அதை எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சுவிட்ச் போர்டு, அது என்ன செய்யுது? நம்மளுக்கு அதை ஆன் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு கரண்ட்டை கொடுக்குறது. இதே மாதிரி தான் சிமிலர்லி த எலக்ட்ரிசிட்டி போர்டுனா அந்த சுவிட்ச் போர்டு இஸ் சப்ளையிங் நம்மளுக்கு சப்ளை பண்ணுகிறது. எதற்கு? வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுகிறது. வி ஆஃபன் யூஸ் த ஃப்ரேசஸ் லைக் சார்ஜிங் த பேட்ரி அப்படின்னா. இப்போ அந்த சார்ஜிங் த பேட்ரின்றது ஃப்ரேசஸ், ஒரு இங்கிலீஷில் ஃபுல்லாக ஃப்ரேசஸ், ஒரு பாதி வார்த்தை தான், முழுமை இல்லாத ஒரு சென்டென்ஸ், ரைட்டா? பேட்ரி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது தவறான வார்த்தை. இப்போ பேட்ரி நானும் அதுன்னு சொல்லுவேன், பேட்ரி டிஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன லிசா பேட்ரி இல்லையான்னு கேட்டால், பேட்ரி டிஸ் ஆகிடுச்சு மாமா, நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. இது தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாதுன்றான். அதை பாருங்கள், அதுதான் ஃப்ரேஸ் இங்கிலீஷில் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, பாதி தான், முழுமையடையாத ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேஸ். அப்போ வி ஆஃபன் யூஸ், நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். த ஃப்ரேசஸ், ஒரு ஃப்ரேசஸ்னால் நம்ம பயன்படுத்துகிறோம். ஃப்ரேஸ் என்னது? த சார்ஜிங் த பேட்ரி. நான் இன் மை மொபைல், என் மொபைலில் உள்ள பேட்டரி நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. நான் மொபைலில் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கிலீஷில் தப்பு இல்லை, அந்த வார்த்தையே கிடையாது. பேட்ரி சார்ஜ் ஆகாது, ரைட்டா? அண்டு மை மொபைல் ஃபோன் பேட்ரி ஹேஸ் நோ சார்ஜ் எக்ஸட்ரா. என் மொபைல் ஃபோனில் பேட்ரி இல்லை, பேட்ரி தீர்ந்து வச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றான். தி சென்டென்சஸ் ஆர் நாட் கரெக்ட், இந்த வார்த்தைகள் தவறானது. அப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். வென் வி சே பேட்ரி ஹேஸ் நோ சார்ஜ், நம்ம பேட்டரியில் டிஸ் ஆகிடுச்சு, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. வென் அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? வி சே, நாம் சொல்லுகிறோம், பேட்ரி ஹேஸ் நோ சார்ஜ், பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்ன? இட் மீன்ஸ் த பேட்ரி லாஸ்ட் எபிலிட்டி டு ப்ரொவைட் எனர்ஜி அப்படின்றான். பேட்ரி லாஸ்ட்னா இழந்து விட்டது. எதை இழந்து விட்டது? திறனை இழந்து விட்டது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேஸ் நோ, பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னது? த பேட்டரியானது ஹேஸ் லாஸ்ட் எபிலிட்டி, லாஸ்ட்னா இழந்து விட்டது, திறனை இழந்து விட்டது. என்ன திறனை இழந்து விட்டது? டு ப்ரொவைட் எனர்ஜி, ஆற்றலை வழங்கும் திறனை இழந்து விட்டது. ஆற்றல்னால் செல்ஃபோனுக்கு ஆற்றலை வழங்கணும், அதை வளர்ந்து விட்டது. அல்லது ப்ரொவைட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அல்லது அந்த பேட்டரிக்குள்ளே நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாத்தான் அந்த செல்ஃபோன் வேலை செய்யும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பேட்டரிக்குள்ளே இருந்தால்தான் உனக்கு செல்ஃபோனுக்குள்ளே வரும். செல்ஃபோனுக்குள்ளே ஒவ்வொரு சாமான்களையும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்தால் தான் வேலை செய்யும். அல்லது இந்த பொட்டென்ஷியல் ஒன்று திறனை இழந்து விட்டது, அல்லது ப்ரொவைடு வழங்க முடியலை. எதை? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை வழங்க முடியல. எதற்கு? டு த எலக்ட்ரான் இன் த சர்க்யூட். அந்த நம்ம செல்ஃபோனில் உள்ள எல்லா இடத்துலையும் சர்க்யூட் இருக்குது, கிப்பு எல்லாமே சர்க்யூட்டு. அந்த சர்க்யூட்டில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு இந்த பேட்டரியானது ஒன்று எனர்ஜி, ஆற்றலை வழங்க முடியலை, அல்லது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை வழங்க முடியலை. அதனால் செல்ஃபோன் வேலை செய்யலை, ரைட்டா? வென் விசே நம்ம சொன்னால் மொபைல் இஸ் சார்ஜிங், நம்ம மொபைல் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் அதனோட மீனிங் என்ன? அது குறிக்கிறது, இம்ப்ளைஸ்னால் அது குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது? தட் என்னவென்றால் த பேட்ரி இஸ் ரிசீவிங் எனர்ஜி ஃப்ரம் ஏசி. அது என்ன சொல்லுது? இப்போ சார்ஜ் இல்லை அப்படின்னு சார்ஜ் ஆகிட்டுருக்கு பேட்டரின்னு சொன்னால் என்னது? ஏசி கரண்ட் தானே, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தானே வீட்டில் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வீட்டில் இருக்குது. அது மூலிமா நீ சார்ஜரை போடுற, சார்ஜர் என்ன செய்கிறது?
அந்த ஏசியை டிசியை மாற்றி உடனே சார்ஜ் பண்ண வைக்கிறது. அதுதான் மொபைல் இஸ் சார்ஜிங். அப்போ மொபைல் நம்ம சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னோம்னா அதுக்கு மீனிங் என்னென்னா இட் இம்ப்ளைசஸ். இட் இம்ப்ளைஸ்னா இது வழங்குகிறது. இது குறிக்கிறது. இம்ப்ளைஸ்னா குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இந்த வார்த்தை மொபைல் இஸ் சார்ஜிங்கிற வார்த்தை இட்டுன்ற அதை குறிக்கிறது. இம்ப்ளைஸ்னா குறிக்கிறது என்ன? தட் த பேட்ரி இஸ் ரிசீவிங் எனர்ஜி. பேட்டரியானது ஆற்றலை பெறுகிறது. ஏன்னா அதுக்குள்ளே ஆற்றலாம் காலி ஆயிடுச்சு. ஆற்றலை பெறுகிறது எங்கேருந்து? ஃப்ரம் ஏசி பவர் சப்ளை. ஏசி பவர் சப்ளை சார்ஜர், ரைட்டா? சார்ஜர்லேருந்து பெறுகிறது. அண்ட் நாட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்களை பெறவில்லை, ரைட்டா? பேட்டரி எலக்ட்ரான்களை பெறவில்லை. ஒன்லி பவர் சப்ளை மட்டும் பெறுகிறது. அப்படி எனர்ஜியை மட்டும் பெறுகிறதுன்றான். அடுத்தது மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ் மாடல் ஆஃப் கரண்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.